வெல்கம் டு Kifaya Tech. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்ஜி 50 inches ஸ்மார்ட் டிவி LED டிவி பற்றி தான் பார்க்க போகிறோம். கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா டிவி ஆன் ஆகுது, சவுண்ட் எல்லாம் வருது, பட் பேக்ரவுண்டில் பிக்சர் எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி கஸ்டமருடைய கம்ப்ளைண்ட். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம டிவியை ஒரு தடவை ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ப்ராப்ளமை பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிவி ஆன் பண்ண உடனே லைட்டிங் ரொம்ப பிளிங்க் ஆகி தான் வருது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். லைட்டிங் ஆஃப் பண்ணி பேக்ரவுண்ட் லைட்டிங் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டு பார்க்குறோம். டிவியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டைம் நல்லா ஹையஸ்ட்டாக வருது பிளிங்கிங்கு, நெக்ஸ்ட் டைம் வர்றப்போ ரொம்ப லோவாக வருது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா எல்ஜியில் இது மாடல் நம்பரு. இப்போ நம்ம டிவி பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பேனல் செப்பரேட்டாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், கை காட்டுற இடத்துல உங்களுக்கு ஸ்க்ரூஸ் இருக்கும். ஃபுல் சரௌண்டிங் ஃபுல்லாக எங்கெங்கே ஸ்க்ரூ வருதோ எல்லா பக்கமே பேக் சைடில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பேனலை இப்படி மேலே தூக்குனீங்கனாலே ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். பேனல் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன் சைட்லேருந்து தூக்குங்க, ஏன்னா கார்னர் பாயிண்ட்லேருந்து சென்டர்லேருந்து உங்களால் தூக்க முடியாது. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம எப்படி தூக்குறோம் அப்படின்னு. இந்த மாதிரி தான் நீங்கள் தூக்குற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் போர்டு டிஸ்ட்ரக்ஷன் தான் வரும். பார்த்தீங்கன்னாலே தெரியும், 2 போர்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று மெயின் போர்டு, இன்னொன்று சப்ளைங், அதாவது வீடியோ ஆடியோ எஸ்எம்பிஎஸ் போர்டு கொடுத்துருப்பாங்க. அது மூலமாக தான் உங்களுக்கு டேரெக்டாக கீழே ஸ்பீக்கருக்கு எல்லாத்துக்குமே அந்த போர்ட்லேருந்து தான் உங்களுக்கு கலெக்ஷன் போகும். பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா. ஃபஸ்ட்டு மெயின் போர்டு, நெக்ஸ்ட்டு எஸ்எம்பிஎஸ், அதிலிருந்து தான் உங்களுக்கு கீழே டிஸ்பிளே போர்டுக்கு கலெக்ஷன் வர்றதுவும். இப்போ நம்ம செக் பண்ண வேண்டியது இன்புட்டில், அதாவது பவர் கார்டை நம்ம கனெக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு லைட்டிங் எந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை லைட்டிங்கோடைய இன்லைட், அதாவது இன்புட் இருக்குது பார்த்தீங்களா, அதோ அந்த மாதிரி அந்த வயர் அந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். அந்த இடத்துலேருந்து நம்ம செக் பண்ணோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா போர்டில் எதனாச்சும் கெப்பாசிட்டர் பல்ஜாக இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கலாம். கெப்பாசிட்டர் பல்ஜாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மேலே இந்த சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் கெப்பாசிட்டர் தான். அந்த இடம் உங்களுக்கு உப்பி இருந்துச்சுன்னா, நல்லா வீங்கி இருந்துச்சுன்னா, இல்லை அந்த இடத்துல லைட்டாக பிளாஸ்டிங் மாதிரி எதனாச்சும் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஜாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் இருந்துச்சுன்னா மல்டிமீட்டரில் DC 12 volt வரைக்கும் தான் இது கூட கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. அதனால் DC நீங்கள் 200 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏன்னா இது டிசியில் தான் வரும். லைட்டிங் எப்போயுமே சரி எல்இடியை பொறுத்தளவு டிசியில் தான் உங்களுக்கு கன்வெர்ட் ஆகி தான் வரும். AC to DC தான் கன்வெர்ட் ஆகி வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிமீட்டரில் 200 செட் பண்ணியாச்சு டிசி. இப்போ நம்ம இன்புட் கொடுத்தாச்சு. இன்புட் பவர் கார்டை கொடுத்துட்டு லைட்டிங் ஆன் ஆகுதுன்னு சொல்லி இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். போர்டில் கைப்படாத மாதிரி நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா கைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி போர்டு மேலே ஒரு துணி இல்லை வேறு எதனாச்சும் பேப்பர் அந்த மாதிரி போட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரின்றப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 2 ப்ளஸ் 2 மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா லைட்டிங் 2 செக்ஷனாக தான் பிரித்து வச்சுருக்காங்க அந்த இடத்துல. எல்லா போர்டை பொறுத்தளவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுளாக தான் கொடுத்துருப்பாங்க, சிங்கிளாக கொடுக்க மாட்டாங்க. இது 50 inches கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அப்படி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், வோல்டேஜ் நம்ம செக் பண்ணுறப்போ ரீடிங் ஆகுறது. ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு, ரெட்டு ப்ளஸ்ஸு, பிளாக் மைனஸில் வச்சு நம்ம செக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா தான் போகுது, அவுட்புட் வந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது வேல்யூ. இந்த பக்கமும் ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க, 2 பக்கமுமே. ஏன்னா 2 பக்கமுமே கரெக்டாக வேல்யூ வந்தால் தான் உங்களுக்கு போர்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். 2 பக்கத்தில் எந்த பக்கம்னாச்சும் உங்களுக்கு வேல்யூ ரொம்ப கம்மியாக வருது, இல்லை வேல்யூவே வரலன்னு சொன்னால் ப்ராப்ளம் தான் சொல்ல முடியும். ஏன்னா இது கரெக்டாக ஒரே லைன், ஒரே ஜாக்லேருந்து தான் வரக்கூடிய லைனு. அதனால் நல்லா ஒரு தடவை கன்ஃபர்மேஷனாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணால் தான் நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியும். இப்போ போர்டு ஓகே தான், போர்டில் எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லி நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த போர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் நெக்ஸ்ட்டு டிஸ்பிளே ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டிங் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த போர்டை நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணணும். போர்டில் 4 பக்கமே உங்களுக்கு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் போர்டை ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கீழே ஸ்பீக்கரிங்கை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல 2 ஜாக் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஜாக்கையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேனல் மட்டும் செப்பரேட் இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டோன்னா கீழே டிகான் போர்டு இருக்கும், டிஸ்பிளேவோட கனெக்ட் ஆகிருக்க டிகான் போர்டு. அது ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நீங்கள் வச்சு எதனாச்சும் ப்ரெஸ் பண்ணிட்டாலும் கூட டிஸ்பிளேவோட ஜாக் போயிடுச்சுன்னா டிஸ்பிளே உங்களுக்கு சுத்தமாகவே தெரியாது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி டிவி கவுத்தி வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்போ டிஸ்பிளேயில் எந்த ஒரு டேமேஜும் ஆகாத மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணணும். பெட்ஷீட் அந்த மாதிரி எதனாச்சும் போடுங்க, இல்லை டிவி பாக்ஸ் அந்த மாதிரி வச்சு கரெக்டாக நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மேலே பேனல் கொடுத்துருக்காங்க, மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பேனலில் ஸ்க்ரூ வச்சு கரெக்டாக ரிமூவ் பண்ணிடுங்க.
ஓகே, இப்போ வந்து நம்ம டீகான் போர்டுக்கு மேலே ஒரு பேனலையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் டீகான் போர்டு. அந்த போர்டு மேக்ஸிமம் இந்த மாதிரி வந்து கிளிப்பிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதை இப்படி தான் நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 பக்கமே கொடுத்துருப்பாங்க. ஸ்ட்ரிப்பிங் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பக்கம் இருக்க பேனல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ டிஸ்பிளேயோட ஸ்ட்ரிப் வந்து கனெக்ட் ஆகிருக்குது. இந்த ஸ்ட்ரிப்பை வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே வந்து தூக்குனிங்கனாலே அந்த ஜாக்கை வந்து ரிலீஸ் ஆகிரும். அப்படியே அந்த ஸ்ட்ரிப்பை நம்ம ஈஸியாகவே உருகி எடுத்துடலாம். அந்த ஸ்ட்ரிப்பை மட்டும்தான் உங்களால் உருக முடியும். டீகான் போர்டு வந்து செப்பரேட்டாக எடுக்க முடியாது. ஏன்னா வந்து டிஸ்பிளேயோட அது கனெக்ட் ஆகிருக்கிறதுனால வந்து செப்பரேட்டாக நம்ம எடுக்க முடியாது. அதே மாதிரி அந்த இடத்துல ரப்பர் புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து டீகான் போர்டு வந்து கிளிப் பண்ணி மாட்டி வச்சுருப்பாங்க. அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ரிமூவ் பண்ணி ஆப்போசிட் சைடில் அப்படியே நீங்கள் வந்து டேப் போட்டு ஓட்டுற மாதிரி இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ வந்து சைடில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா மேலே டிஸ்பிளே மேலே இருக்க ஃப்ரேம் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கிற மாதிரி தான் சேம் தான் வரும். இப்படி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளேவை நம்ம இந்த மாதிரி டீகான் போர்டை டிஸ்பிளே மேலே வச்சு ஒரு டேப் எதனாச்சும் வச்சு நீங்கள் நல்லா ஒட்டிக்கிங்க. ஏன்னா டிஸ்பிளே டீகான் போர்டு வந்து டேமேஜ் ஆகிடவே கூடாது. அந்த ஸ்ட்ரிப்ஸ் தான் வந்து மெயின் வந்து டீகான் போர்ட்லேருந்து டிஸ்பிளேக்கு சப்ளை பண்ணுறது. அதனால வந்து இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்பிளே எடுக்கிறப்பையும் சரி ஒரு கார்னர் எட்ஜ் பாயிண்ட்லேருந்து நீங்கள் தூக்கி எடுக்கிற மாதிரி இருக்கும். எதையும் மெட்டல் பீஸை வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கக்கூடாது. டிஸ்பிளே வந்து உடஞ்சிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வெர்டிக்கல் ஷீட்டு. அதுக்கு மேலே வந்து ஒரு பேனல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி கிளிப் டைப்பில் வந்து சைடில் அதை வந்து ஃப்ளாட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி இல்லை வந்து வேறு எதனாச்சும் வச்சு டூல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரினா வச்சு எடுக்கலாம். வந்து அது ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த ஷீட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப எந்த மாதிரி டைப்பில் நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்துக்கிங்கன்னா ஷீட்டை வந்து நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா வந்து கிளாரிட்டி சுத்தமாகவே கிடைக்காது. பிக்சர் வந்து ரொம்ப இருட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து ஷீட் எப்படி கழட்டுறீங்கன்னு சொல்லி கரெக்டாக பார்த்து இல்லை டேப் எதுனாச்சும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஷீட் ரிமூவ் பண்ணவொடனே அடுத்து இன்னொரு உள்ளே வந்து மொத்தம் 3 வெர்டிக்கல் ஷீட் வரும். ஷீட் ரிமூவ் பண்ணவொடனே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து லைட்டிங் செட்டப் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து அந்த லைட்டிங் ஸ்ட்ரிப்புக்கு மேலே வந்து ஒரு ஷீட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கிளிப்பிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. அந்த கிளிப்பெல்லாம் வந்து பாட்டமில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளிப்பிங் டைப்பில் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். கீழே வந்து ப்ரெஸ் பண்ணி மேலே இழுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிளிப் வரும். இல்லாட்டி நிறையவே உடையும். பட் உடஞ்சாலும் ஒரு ப்ராப்ளமும் இல்லை. வந்து அது ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் வரும். ஷீட் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஃபுல் எல்இடி ஸ்ட்ரிப் தான் வரும். இந்த எல்இடி ஸ்ட்ரிப் தான் நம்ம இப்போ வந்து செக் பண்ண போகிறது. எல்இடி ஸ்ட்ரிப்பில் வந்து ஏபி அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் வந்து கிளாரிஃபிகேஷன் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எந்தெந்த எல்இடி ஒர்க் ஆகுது, எந்தெந்த எல்இடி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி. நம்மள்ட்ட வந்து எல்இடி சப்ளையர் டெஸ்டர் வச்சுருக்கோம். அதை வச்சு தான் நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்இடி சப்ளையர் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் செக் பண்ணுறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கம் ப்ளஸ்ஸு ஒரு பக்கம் மைனஸு அந்த மாதிரி வச்சு தான் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். ஸ்ட்ரிப்பிங் வந்து லைட்டிங் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கீழே 2 லைன் மட்டும்தான் இப்போ வருது. அதில் வேறு எதனாச்சும் ஒரு எல்இடி போயிருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து லைட்டிங் சரியாக வராது. ஒன்று பிளிங்க் ஆகும், இல்லை சுத்தமாக பேக்ரவுண்ட் லைட்டிங் வருது. அதனால் நல்லா ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க எந்தெந்த லைட்டிங் எல்இடி வந்து எரியுது அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் 5 எல்இடி கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் 6 எல்இடி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது டபுளாக தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பீஸாக வந்து ஒரே லென்த்தாக கொடுக்கல. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஒரு லைன் வந்து ஓகே கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் லைன் வந்து நான் செக் பண்ணுறேன். மேலே வந்து ஒரு சிங்கிள் லைன் மட்டும்தான் வருது. மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்ளை வர மாட்டேங்குது. அதனால் வந்து நெக்ஸ்ட் லைன் அதே லைனில் இருக்க இன்னொரு பார்ட்டு பி செக்ஷன் பார்க்கலாம். ஏ செக்ஷனில் வரல. பட் ஏ செக்ஷனில் ப்ராப்ளம் இருக்குது. இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வரல. சரி, ஓகே. நெக்ஸ்ட் டாப்பில் பார்த்தீங்கன்னா டாப்லேயும் சரியாக வர மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறது. லெஃப்ட் சைடில் இருக்க பார்த்தீங்கன்னா வந்து மே லைனில் ஃபுல்லாக வருது. பட் கீ லைனில் லெஃப்ட் சைடில் இருக்க லைன் மட்டும்தான் வரும். ரைட் சைடில் இருக்க லைனிங் வரல. பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2மே போயிருக்குது. இந்த 2மே நம்ம இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் என்ன இது சிங்கிளாக கிடைக்கிற ரொம்ப ரேரு. அதனால் வந்து செட்டாக தான் கிடைக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இது இப்போ ஓகே ஆயிடுச்சு. பட் இப்போ நம்ம 2யும் நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஃபுல்லாக எந்த அளவுக்கு வருதுன்னு சொல்லி. நம்ம இது சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கீழே இருக்க லைன் எல்லாமே வருது. மேலே இருக்க லைனும் பார்த்தீங்கனாலே நல்லாவே வருது. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறது செகண்ட் ஒனில் மேலேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் இருக்க ரைட்டும் அதுக்கு கீழே இருக்கிறது ரைட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். தேர்டில் இருக்க ரைட்டும்.
ஏபி அப்படின்ட்டு மறுபடியும் எப்படி கழட்டினோமே அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸிங் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ வந்து வீடியோ வந்து செக் பண்ண போகிறோம். எதனாச்சும் ஒரு ஃபிலம் எதனாச்சும் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்டர்ஃபேஸு எல்ஜின்னு சொல்லி நல்லாவே வருது. லைட்டிங் வர்றது பார்த்தீங்கன்னாலே நல்லாவே தெரியும். நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கிறதுல வந்து 2 LED தான். பட் நம்ம 2 LED உங்களுக்கு கிடச்சிச்சுன்ற பட்சத்துக்கு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிடைக்காத பட்சத்துக்கு நீங்கள் ஃபுல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ணி செட்டாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஒரு ஃபிலம் வந்து பே பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வேறு எதனாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போட போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்